இந்த நாளின் செய்தி, காத்திருக்கும் நேரத்தில் உண்டாகும் நன்மைகள். காத்திருக்கிறது அப்படின்றது ஒரு கடினமான காரியமாக அநேக நேரத்தில் தோன்றுகிறது. சில நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் சில காரியங்களை கேட்குறாங்க. ஒரு சின்ன பிள்ளை பெற்றோர்களிடத்தில், எனக்கு நான் எழுதுறதுக்கு பேனா வேணும், இல்லை பென்சில் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பெற்றோர்கள் பொதுவாக அதை உடனே வாங்கி கொடுத்து விடுகிறார்கள். அவங்க கேட்ட உடனே நம்ம கொடுத்துட்றோம். அதே சின்ன பிள்ளை ஒரு மொபைல் ஃபோன் கேட்கும்போது, எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்கும்போது பெற்றோர்கள் சொல்கிற காரியம் வெயிட். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்னன்னா, அப்பா அம்மா நோ சொல்கிறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளை நினைத்து கொள்ளலாம். ஆனால் பெற்றோர்கள் சொல்லுகிற காரியம், அந்த நோன்னு சொல்கிறது கூட என்னன்னு அர்த்தம்னா, அதுக்கு பின்னாடி வெயிட், பொறுமையாயிரு, காத்துரு அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. ஏன்னா 3 வயசுலேயும் 5 வயசுலேயும் 7 வயசுலேயும் 10 வயசுலேயும் மொபைல் ஃபோனை பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தால், அந்த மொபைல் ஃபோன்னாலேயே அந்த பிள்ளைகளுடைய கண் பார்வை பாதிக்கப்படும், பலவிதமான பாதிப்புகள் உண்டாகும். இன்றைக்கி நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகள் நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அதே பிள்ளை ஒரு பருவத்திற்கு வரும்போது, ஒரு கல்லூரி படிக்கிற பருவம், அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு வரும் பொழுது பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அந்த மொபைல் ஃபோனை படிப்பு நிமித்தமாகவோ அந்த பிள்ளைக்கு தேவை என்பதை அவர்கள் சரியான நேரத்தில் அதை வாங்கி கொடுக்கிறார்கள். அதுபோல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நாம் கேட்கும்போது உடனடியாக ஆண்டவர் செய்கிறார். சில காரியங்களை நாம் கேட்கிறோம், ஆனால் அது இன்னும் கிடைக்கலன்னும் போது நிறைய பேருடைய மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னும் போது, தேவ சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும் என்றாலும் ஒரு எண்ணம், ஆண்டவர் நமக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டுறாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அந்த எண்ணம் என்பது அது பிசாசு கொடுக்கிற ஒரு எண்ணம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஆண்டவர் நோ என்று சொல்லவில்லை. கொடுக்க மாட்டேன், உனக்கு நான் தர மாட்டேன், இந்த நன்மையை தரமாட்டேன், இந்த பலனை தரமாட்டேன், இந்த சுகத்தை தரமாட்டேன், இந்த ஆசீர்வாதத்தை தரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். ஆனால் ஆண்டவர் சில நேரங்களிலே காத்திருக்க சொல்லுகிறார். வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. உலகத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மிக சிறந்த ஞானி என்று கருதப்பட்ட சாலமோன் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வெயிட் பண்ணுறது, பொறுமையாக இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், ஈஸியான காரியம் கிடையாது. ஒரு டிக்கெட் புக் பண்ண போகிறோம், போனால் பார்த்தீங்கன்னா நம்ம தான் முதல் ஆளாக இருப்போம் அப்படின்னு நினச்சி போனால் அங்கே 50 பேர் நமக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால்
தேவனை பொறுத்த மட்டிலே நாம் தேவனுக்கு காத்திருக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். நிறைய நேரத்தில் இந்த வசனத்தின் முழு அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்றதில்ல. ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்துச்சு, விருட்சம்னா மரம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். மனுஷன் புசிச்சப்ப அவனை அங்கேருந்து விரட்டி விட்டார். என்ன சொல்லி விரட்டி விட்டார்னா, ஜீவ விருட்சத்தின் கனியை இவன் புசித்து இவன் அப்படியே தொடர்ந்து நித்தியமாய் பாவியாக இருந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புசிக்கக்கூடாதுன்னு துரத்தி விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவ விருட்சத்தின் கனியுமாய் மாறினார். சரி, இப்போ காத்திருக்கும் பொழுது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னா என்ன அர்த்தம்னா, மறுக்கப்பட்டது நீ நினைக்கிற இல்லையா, ஜீவ விருட்சம் மறுக்கப்பட்டுச்சு அந்த கனி. ஆனால் ஒரு நாள் கிறிஸ்துவின் மூலமாய் அது நமக்கு கிடைக்கிறது, நித்திய ஜீவன். அது மாதிரி நீ காத்திருக்கிற காரியன்றது உனக்கு நான் நோ சொல்லிட்டேன்னு நினைக்காத. நீ காத்திருக்கிறது மறுக்கப்படவில்லை, அது ஒரு நாள் நீ பெற்றுக்கொள்வாய். ஆகையினால் இன்னைக்கு நம்ம மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணம், ஒருவேளை நீங்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நடக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கலாம், கர்த்தருக்காக காத்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இன்னும் அதில் ஒரு தாமதம் ஆயிட்டே இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆண்டவர் நோ சொல்லவில்லை, மறுக்கவில்லை. அவர் சித்தத்துக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த காரியம் மறுக்கப்படவில்லை. நிச்சயமாய் ஒரு நாள் கர்த்தர் அதை உங்களுக்கு தருவார், ஏற்ற நேரத்தில் தருவார், அவர் குறித்த நேரத்தில் தருவார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, என் ஆசீர்வாதம் மறுக்கப்படவில்லை, கர்த்தர் தரும் வரை அதற்காக காத்திருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? காத்திருக்கிற நேரத்தில் சில நன்மைகள் உண்டாகிறது. முதலாவது நன்மை, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவனோடு உள்ள உறவு வளருகின்றது. When you wait on the Lord, wait for the Lord, your relationship with God grows. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 14 வசனங்களை இன்னைக்கு வாசித்தீங்கன்னா அது முழு இந்த செய்தியினுடைய முழு நோக்கம் நிறைவேற உதவியாக இருக்கும். ஆபிரகாமின் வேலைக்காரன் ஈசாக்குக்கு பெண் கொள்ள வருகிறார். ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வர்றார். அவர் வந்து அந்த நாகோர் என்கிற ஊரில் வந்து சேர்றாரு. சேர்ந்து ரொம்ப நேரம் காத்திருக்கிறார். கடைசியில் மாலை நேரம் வருகிறது, ஒட்டகங்கள் மேலே வருகிறார். அப்போ அந்த இடத்துல அவர் அந்த ஊரினுடைய கிணற்றண்டையிலே வந்து நிற்கிறார். ரொம்ப நேரம், காலையிலே கூட வந்திருப்பார், வந்து வெயிட் பண்ணுறார். சாயங்காலம் ஆகுது. இவர் வந்திருக்கிற வேலை பொண்ணு பார்க்குற வேலை. தன் எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்கணும். என்ன செஞ்சிருக்கலாம்? இப்போ ஆபிரகாம் இந்த ஊரில் இருந்து தான் போயிருக்கிறாரு. அதனால் ஒரு பயோடேட்டாவை வாயிலே வழின்னு சொல்லுவாங்க பாருங்க, வாயிலே பயோடேட்டா வச்சுக்கிட்டு, அந்த காலத்தில் எழுதியிருக்க மாட்டாங்க, வீடு வீடாக போய் நான் இன்னார், நான் ஆபிரகாமினுடைய வேலைக்காரன், ஆபிரகாம் இந்த ஊரில் தான் போனார், அவர் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா போய் விசாரிக்கலாம். விசாரித்த உடனே இருக்காங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கு ஏதாவது பொண்ணு இருக்குதா, கல்யாணம் ஆகாத பொண்ணு? இருக்காங்க. இல்லை, என் எஜமானுக்கு கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கிறான், 100 வயசில் பிறந்த பையன்,
இப்போ அவர் எஜமானுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டார். அதனால் அவருக்கு பொருத்தம் பார்க்க வந்திருக்கிறேன். ராஜ பொருத்தம் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம், நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு போயிருக்கலாம். அது எதுவுமே அவர் செய்யலை. அதுதான் எனக்கு ஷாக் அடிக்குது. வீடு வீடாக போகாமல், தெரு தெருவாக போகாமல், பின்கோடாக போகாமல் அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறார். காத்திருக்கும் போது என்ன நடக்குது பாருங்க, ஒரு கர்த்தரோடு இருக்கிற உறவு வளருது. அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நாம் ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது பாருங்க, அவர் தன்னுடைய கவனத்தை எதன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா, தேவனோடு இருக்கிற உறவிலே தன் கவனத்தை ஃபோக்கஸ் பண்ணுகிறார். ஏன்னா ஆபிரகாம் அங்கேருந்து அனுப்பினப்ப கூடப்பா நீ தெரு தெருவா அல, வீடு வீடாக போய் விசாரி இப்படி சொல்லி அனுப்பலை, ஜெபம் பண்ணி அனுப்புனார். ஆபிரகாமின் நோக்கம் தேவனோடு இருக்கிற உறவின் மேல் இருந்தது. இத்தனைக்கும் பாருங்கள், ஆபிரகாம் ரொம்ப வயசாயிட்டதுனால அவரால் பயணம் பண்ண முடியல. இவ்வளோ தூரம்லாம் நம்மளால் போக முடியாதுப்பா. சிலர் நினைக்கலாம், எங்கள் அப்பா அம்மா கூட எனக்காக பொண்ணு பார்க்குறதுக்கு, மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு முயற்சி எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அப்பா அம்மா கூட இல்லைன்னு கூட நினைக்கலாம். இல்லை, பொண்ணு பார்க்குற மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் மாத்திரம் இல்லை, எந்த விஷயமாகவும் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். நான் சொல்கிறேன், ஆபிரகாமே போகலைங்க. ஏன்னா அவர் கர்த்தர் மேலே இருக்கிற உறவின் மேலே நோக்கமாக இருந்தார். நான் ஜெபிக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் தூதனை அனுப்புவார், அந்த தூதன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ இவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இது மாதிரி நான் இங்கே நிற்கிறேன், இந்த தண்ணி மூழ்கிறதுக்கு வருவாங்க, அதில் இந்த கல்யாணமாகாத பொண்ணு வரும்போது நிறைய பெண்கள் வருவாங்க, நான் போய் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்பேன். நீங்கள் நல்லா போய் வாசிச்சு பாருங்கள், இந்த வார்த்தைலாம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. தண்ணி கொடுன்னு கேட்பேன்னு சொல்லலை, கொஞ்சம் கொடுன்னு கேட்பேன். ஆனால் அவன் என்ன பதில் சொல்லணும்னா, நீர் நியமித்த பொண்ணுனா உமக்கும் தருகிறேன், நான் கேட்காம இருக்கிற இந்த பெரிய பெரிய வயிறுள்ள இந்த ஒட்டகங்களுக்கும் நான் ஊற்றுவேன்னு சொல்கிற பொண்ணு நீர் நியமித்த பெண். என்ன நம்பிக்கை பாருங்க, ஜெபம். அப்போ காத்திருக்கிற நேரத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னா, இன்னும் நடக்கலையே, இன்னும் ஆகலையே, இன்னும் கிடைக்கலையே இப்படின்னு நினைக்கிற எண்ணங்களை உதறி தள்ளிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் கேட்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க. நாளை தினத்தில் இன்றைக்கு நான் கேட்குறேன், இந்த காரியத்தை எனக்கு செய்யுங்க. நாளான்னைக்கு வந்தாலும் இன்னைக்கு கேட்குறேன், இந்த காரியத்தை செய்யுங்க. அடுத்த வாரம் வருது, இன்னைக்கு கேட்குறேன், இந்த காரியத்தை செய்யுங்க. அடுத்த மாதம் வருது, இன்னைக்கு கேட்குறேன், இந்த காரியத்தை செய்யுங்க. 3 மாதம் தள்ளி வருது, நீங்கள் கேளுங்க, இன்னைக்கு கேட்குறேன், இந்த காரியத்தை செய்யுங்க. அடுத்த வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், இன்னைக்கு கேட்குறேன், இந்த காரியத்தை எனக்கு செய்வீராக, வாய்க்க பண்ணும். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். கிரீக்கில் அப்படி தான் இருக்கு, அப்பொழுது கொடுக்கப்படும். தேடிக்கொண்டே இருக்கிறவர்கள் கண்டடைவார்கள், தட்டிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு திறக்கப்படும். Just focus on your relationship with God. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம பேட்டரியை, ஃபோனை கொண்டு போய் தினைக்கும் சார்ஜ் போடுறோம் பாருங்க. என்னைக்குங்க உங்கள் ஃபோனை கடைசியாக சார்ஜ் போட்டிங்க? அது எப்படி 3 மாதம் இருக்கும் பிரதர்? யாராவது சொல்லுவோமா? தினைக்கும், எவ்ரி சிங்கிள் டே, ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே உமக்கு நான் காத்திருக்கிறேன், இந்த காரியத்தை எனக்கு நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. நடந்தது என்ன? அவர் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அந்த பெண் வருகிறாள். ரெபெக்காள் வந்தபோது இவர் கேட்ட காரியத்தை அப்படியே அந்த இடத்துல நடக்கிறத பார்க்குறோம். கிணறுன்றது ஆழமாக இருக்கும். ஒட்டகம் ஒரு வாளி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஏப்பம் விடாது.
எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நீங்கள் போய் கூகுள் பண்ணி பாருங்க. ஒட்டகம் வந்து கிட்டத்தட்ட 40 லிட்டர் தண்ணியாவது குடிக்குமா. ஓ மை காட். அப்போ ஒவ்வொரு தடவை குடத்தில் ஒரு 4 லிட்டர் இறங்கி தூக்குறதுனா இருந்தாலும், குடம் தூக்குனவங்களுக்கு கிணத்துல இறங்கி தூக்குன சகோதரிமார்கள் இருந்தால் தெரியும். சில நேரத்தில் கார்பரேஷன் வாட்டர் சின்ன ஒரு சம்புக்குள்ளார இறங்கி தூக்கிறதுக்கே மூச்சு வாங்கிடும் இல்லைங்களா? 3 தடவை ஏறினா 5 தடவை ஏறினா. எத்தனை ஒட்டகம் இருந்துச்சோ அத்தனை ஒட்டகமும் குடிச்சு முடிக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றினாலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் என் கற்பனையில் பார்க்குறேன், இவங்க ஊற்றிட்டே இருக்கிறாங்க. ரெபெக்காள் ஒவ்வொரு ஒட்டகமாக அது குடிச்சு முடித்த உடனே என்ன சொல்லுதுன்னா, இவங்க ஊற்றுறாங்க அப்படின்னு, வேணாம் போதும் 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 போதும்னு ஒட்டகம் சொல்கிற அளவுக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரோட இருக்கிற அந்த உறவில் கவனம் வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஜெபத்தை விடாதீங்க. உங்கள் ஆவியை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆண்டவரோடு இருக்கிற உறவில் வளர்ந்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எப்படி செய்வார்னா, போதும் 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 போதும், இதுக்கு மேலே எனக்கு தாங்காதுன்னு சொல்கிற அளவுக்கு தேவன் உங்களை அந்த பதிலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கடைசியில் ரெபெக்காளை எப்படியாக அந்த வேலைக்காரன் வீட்டில் போய் பேசி ரெபெக்காளும் ஒத்துக்கொண்டால், வீட்டார் ஒத்துக்கொண்டாங்க, கூட்டிகிட்டு போகிறார். ஈசாக்குக்கு கல்யாணம் நடந்துச்சு. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியத்தை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். போதும். மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்ப நீ உன் ஜெபம் மேகத்தை நிரப்பு, பதில் உன் வாழ்க்கையில மழையாய் பொழியும். மேகம் நிறைவா இருக்கணும். நிறைய பேருக்கு மேகம் இருக்குது, ஆனா பாதி நிறைஞ்சிருக்கு. பாதி நிறைஞ்சிருந்த மேகத்தை பார்த்து மழை வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், உன் ஜெபம் பத்தாது, உன் ஜெபம் போதாது. அனுதினமும் நீ ஜெபித்து கொண்டே இரு, அனுதினமும் கேட்டுக்கொண்டே இரு. நீ ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடக்குதுன்னா, எப்படி உன் ஃபோன் பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுறியோ, உன் மேகத்தை நீ நிரப்பி கொண்டே இருக்கிறாய். யாருக்காவது விளங்குதா நான் சொல்கிறேன்? தெளிவாக சொல்லுகிறார் பிரசங்கி. சாலமோன் தான் இதையும் எழுதுறார். அப்போ உன்னுடைய மேகத்தை நீ நிரப்பு. உன் மேகம் நிரம்பினால் நிரப்பப்பட்ட மேகம் அமைதலாய் இருக்க முடியாது. மழையை பூமியின் மேல் பொழியும். உன்னுடைய ஜெப மேகத்தை ஜெபத்தினால் நீ நிரப்பிவிடு. உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பதிலை காண்பாய். ஹல்லேலூயா. ஜெப குறைவு இருக்கக்கூடாது. நான் காத்திருக்கிறேங்க, 5 வருஷமா இன்னும் நடக்கலைங்க. சரி, 5 வருஷமா சொல்றீங்களே, எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க? ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஜெபம் பண்ணீங்க? நம்ம ஜெபிக்கணும். காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நாம் டைமை ஓட்டுவது காத்திருக்குதல் அல்ல. 1 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, நோ 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 நோ. அந்த 1 மாதத்தில் எவ்வளோ ஜெபம் போயிருக்கு, அதுதான் முக்கியம். பாருங்க, ஜெபம் பண்ணாம 5 வருஷம் ஓட்டி நடக்காதது, 5 மாதம் நல்லா ஜெபிச்சா 5 மாதத்துலேயே நடந்துரும். ஏன்னா ஜெப மேகம் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும், என் ஜெப மேகத்தை நான் நிரப்புவேன். இந்த காத்திருக்கிற நேரத்தை நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு நான் பிரயாசப்படுவேன்.
என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். என் ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புவேன். நிச்சயமாக என் மேகத்தை நான் நிரப்புவேன். என் ஜெப மேகத்திலிருந்து பதில் வந்தே தீரும். எனக்கு வர வேண்டிய அற்புதம் வரும், நடக்க வேண்டிய அற்புதம் நடக்கும், வாய்க்க வேண்டிய காரியம் வாய்க்கும். கர்த்தர் செய்வார். காத்திருக்கிற நேரத்தில் நடக்கிற மற்றும் ஒரு நன்மை, தேவ மகிமை வெளிப்படுகிறது. யோவான் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 39, 40 இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அன்பாய் இருந்த லாசரு வியாதிப்படுகிறான். இயேசுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவர் பேர் லாசரு. அந்த லாசருக்கு 2 சகோதரிகள், சிஸ்டர்ஸ் இருந்தாங்க, பேர் மரியாள், மார்த்தாள். அவர் சிக்கான உடனே இயேசுநாதருக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் வேற ஊரில் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறார். இவங்க என்ன நினைச்சாங்க, ஆண்டவர் லாசருவை நேசிக்கிறதுனால உடனே வந்துடுவார், வந்து சுகப்படுத்திடுவாருன்னு. ஆனால் ஆண்டவர் இதை கேட்ட பொழுது அவருக்கு ஒரு காரியம், ஒரு பிளான் வச்சிருந்தார். எப்படி 3 வயசு பிள்ளை மொபைல் கேட்டால் நம்ம நோ சொல்கிறோம், ஆனால் அதே பிள்ளை 17 வயசுக்கு வரும்போது நம்ம கேட்காமே வாங்கி கொடுக்குறோம். ஏன்னா கல்லூரியில் பாடத்துக்கு தேவை அப்படின்னும் போது வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி தான். அப்போ ஆண்டவர் ஒரு பிளான் வச்சுருந்தார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இருந்த இடத்துல இன்னும் சில நாட்கள் தங்கினார். அதுக்குள்ளார இவர் லாசரு ரொம்ப வியாதியாகி மரித்து விடுகிறார். மரித்து அடக்கம் பண்ணிடுறாங்க, கல்லறையில் வச்சிடுறாங்க. அந்த காலத்தில் கல்லறை வந்து கொகையில் உள்ளார கொண்டு போய் நல்ல தைலங்களை எல்லாம் போட்டு அந்த சரீரத்தை துணியினால் சுற்றி உள்ளார வச்சுட்டு மேலே ஒரு கல்லை புரட்டி வச்சிருவாங்க. ஆண்டவர் அவர் மரித்து 4 நாள் ஆன பிறகு வர்றார். ஆனால் வந்தப்ப இப்போ இவ்வளோ நாள் பாருங்க கழிச்சு வந்த உடனே 32ஆம் வசனத்தில் மரியாள் சொல்லுகிற ஒரு காரியம், 32ஆம் வசனத்தை, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். நல்லா கவனிங்க, இதில் தான் ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. இவர் லேட்டாக வர்றார், ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும், சரிங்களா? சுகப்படுத்தக்கூடியவர், அதுவும் இவர் டாக்டர் பேஷண்ட் உறவில் இல்லை, லாசரு இயேசுநாதருடைய பர்சனல் ஃப்ரெண்டு, தனிப்பட்ட சிநேகிதன். இப்போ வந்தப்ப இவங்க இவ்வளோ நாள் காத்திருந்தாங்க. நவ் லிசன், தேவ மகிமை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம காத்திருக்கிறது மாத்திரம் இல்லை, சில நேரத்தில் காத்திருக்கிறது என்றாலே நம்முடைய டைமை கடந்து டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம நினச்சோம் ஆண்டவர் 8 மணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு, இப்போ 10 மணி ஆகுது, ஓடிக்கொண்டு இருக்கிறது, காரியங்கள் எல்லாம் கடினமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, எதிர்மறையாகவே நடந்து இருக்கு. இயேசுநாதர் வந்தார் பாருங்க. நிறைய பேர் சாதாரணமாக ஆண்டவரை புரிஞ்சிக்காதவங்க, ஆண்டவரை அறிஞ்சவங்க கூட, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க கூட எப்படி பேசியிருப்பாங்கன்னா, நிறைய பேர் எப்படி பேசியிருப்பாங்கன்னா கோபத்தோடு பேசியிருப்பாங்க. என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே, ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இப்படி பண்ணிட்டீங்களே. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? எவ்வளோ நாளாக காத்திருக்கேன் தெரியுமா, இன்னும் நடக்கலை. நான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் பண்ணேன், நான் இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன்.
ஒரு வார்த்தை மரியாளும் பேசல. இந்த மார்த்தாள் அவ கொஞ்சம் அநேக காரியங்களை குறித்து கலங்குறவங்க. அவ கூட கொஞ்சம் பாடத்தை கத்துக்கிட்டா. முந்தி கோவப்பட்டா இயேசுநாதர்கிட்ட என் சகோதரி உங்க பாதத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறா, ஒரு வார்த்தை கூட சொல்லல, வேலை செய்ய அனுப்பி விடுங்க ஆண்டவரே. கோவப்பட்டோம். அவ கூட திருந்திட்டா. அவ இப்ப என்ன சொல்றா, ஆண்டவரே இதே வார்த்தை தான் இங்க இருந்திருந்தீர்னா ஏன் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்ப கூட நீங்க எதை கேட்டாலும் உம்முடைய தகப்பன் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தைகள் முக்கியம். இப்படி சொல்லலாம், காத்திருக்கிற நேரத்தில் எவ்வளோ நாள் ஆனாலும் விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்க. எவ்வளோ நேரம் ஆகட்டும், இன்னும் நடக்கலை, இன்னும் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுறத பார்க்கல, இன்னும் அற்புதம் கண்கூடா நடக்கிறத பார்க்கல. ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், நம்ம விசுவாசிக்கணும். என்ன? என் தேவன் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், என் தேவன் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட இப்படி கேட்குறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு ஏங்க கஷ்டமாக இருக்கணும்? நீங்கள் கர்த்தரை விசுவாசிங்கன்னா நீங்கள் கஷ்டப்படவே தேவை கிடையாது. அதுக்குன்னு கஷ்டம் நமக்கு வராதுன்னு சொல்ல வரல. கஷ்டமாக இருக்குதுன்னு வாயை திறந்து சொல்லாதீங்க. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே, அதுக்குன்னு உணர்ச்சியையே வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் அழுத்தி 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 வச்சு புழுங்கிக்கிட்டே இரு, அப்படி சொல்லலை. சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கீதத்தில் ஆண்டவரே மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமான்னு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான். ஆனால் மனுஷன்ட்ட ஒரு நாளும் சொல்லலை. மனுஷனை பார்த்தா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஆண்டவர் எனக்காக கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். என் மனதின் வேதனைகள், என் புழுக்கங்கள், என் கண்ணீர்கள், என் கவலைகள் எல்லாத்தையும் அண்ணாள் மாதிரி நான் தேவனுடைய பாதத்தில் சென்று ஊற்றி விடுவேன். ஊற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும் பாருங்க. வெளியில் நீங்கள் தைரியமாக சொல்லணும். யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா, எப்போங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும்? நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் எனக்காக கிரியை செஞ்சிட்டு இருக்கிறாரு, சீக்கிரத்தில் சாட்சி சொல்லுவேன். எப்போங்க உங்களுக்கு இந்த காரியம் நடக்கும்? சீக்கிரத்தில் சாட்சி சொல்லுவேன், கர்த்தர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எப்போங்க உங்கள் பிள்ளைக்கு இந்த காரியம் நடக்கும்? கர்த்தர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறாரு, சீக்கிரத்தில் சாட்சி சொல்லுவேன். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை. கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரம் வீணாய் போற நேரம் கிடையாது. ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். அவர் மறுக்கிறவர் அல்ல, அவர் காத்திருக்க சொல்றார். நான் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சியை உண்டு பண்ணும்படியாக, தேவ மகிமை வெளிப்படும்படியாக பொறுமை வளர வேண்டும். Thank you Jesus. அப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன், அர்ப்பணிங்க, சோர்ந்து போகாதீங்க. நான் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சிறந்தவைகளை வைத்திருக்கிறார், மேலானவைகளை வைத்திருக்கிறார். மனுஷனுக்கு காத்திருந்தா ஒருவேளை வெட்கப்பட்டு போகலாம். ஆண்டவர் சொல்றார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை, இல்லை. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. அப்படியே ஒரு நிமிஷம் நீங்க கர்த்தரோட பேச இந்த நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, என் செவ மேகத்தை நான் நிரப்ப என்னை அர்ப்பணிக்கிற ராஜா. மார்த்தாள் மரியாள் போல உமக்கு காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, நான் விசுவாச வார்த்தை மட்டும் பேசுவேன். வீணான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வர வேண்டாம், நான் பேச மாட்டேன். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நான் காத்திருக்கிற நேரத்தில் ஆண்டவரே, பொறுமை என்னிலே வளரட்டும். எதெல்லாம் எனக்குள்ளர மாற்றணுமோ மாற்றுங்க ஆண்டவரே. என் சிந்தையை புதிதாக்குங்க ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சுபாவங்கள் மாறட்டும்,
கிறிஸ்துவின் சாயல் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா பகுதியிலும் உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை. தேங்க்யூ ஜீசஸ். நான் காகத்தின் வம்சம் அல்ல, நான் காகத்தின் வம்சம் அல்ல, கழுகை போல நான் எழும்ப போறேன். நீர் என்ன உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த நாட்கள்ல உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கழுகை போல எழும்புவேன், எழும்புவேன். ஹல்லேலூயா. உங்க வாயை திறந்த அந்த வார்த்தைகளை சொல்லுங்க. நான் கழுகை போல எழும்புவேன்னு சொல்லுங்க. I will arise like the eagle. I will arise like the eagle. நன்றி ராஜா.